ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இலங்கை பாடகி சினேகா சரிகமபாவிலிருந்து வெளியேறி இன்று தனது நாட்டை வந்தடைந்துள்ளார். தமிழகத்தின் பிரபலமான தொலைக்காட்சியான ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்று வரும் சரிகமபா இசை நிகழ்ச்சியின் சீனியர் சீசன் 5 தற்போது ஆரம்பமாகி பிரமாண்டமாக இடம்பெற்று வருகின்றது. இதில் இலங்கை மலையகத்தை சேர்ந்த சினேகா கலந்து கொண்டு சிறப்பாக பாடல்களை பாடி பாராட்டை பெற்று வந்தார். இந்த நிலையில் சரிகமபாவின் ஒவ்வொரு பாடல் சுற்றிலும் மலையகத்தை சேர்ந்த சினேகா உடுத்தும் ஆடைகள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆடை மீதான பலரது விமர்சனங்கள் தன்னை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதனால் சரிகமபா நிகழ்விலிருந்து வெளியேறிய பாடகி சினேகா இன்று தனது தாயகமான இலங்கையை வந்தடைந்துள்ளார். தாய் நாட்டை வந்தடைந்த சினேகாவை அவரது குடும்பமும் உறவினர்களும் ஆதரவாளர்களும் மாலை அணிவித்து வரவேற்றனர். அதன் பின்னர் இசை நிகழ்ச்சி பற்றியும் அவர் வெளியேறியது பற்றியும் அவரை கேட்டபோது, எனது ஆடைகள் தொடர்பில் வெளியான விமர்சனங்களால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளேன். அதனால் சரிகமபாவில் என்னால் ஒழுங்காக பாடலை பாட முடியவில்லை. சரிகமபா குழுவினர் உள்ளிட்ட அனைவரும் எனக்கு ஆதரவளித்து விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பாடலை பாடுகென்று ஊக்கமளித்தனர். இருப்பினும் என்னால் பாடல் சுற்றில் சிறந்த முறையில் பாட முடியவில்லை. இதனாலேயே நான் வெளியேறி வந்துள்ளேன் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் சினேகாவை இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அழைத்து சென்ற அக்கரைப்பற்றை சேர்ந்த சமூக சேவையாளர் யாமினி தெரிவிக்கையில், மலையக மக்களின் கனவுகளை சுமந்துதான் சினேகா சரிகமபாவிற்கு சென்றார். எனினும் அவளுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் அவள் தன்னால் பாட முடியாது என தெரிவித்து நாட்டை வந்தடைந்துள்ளாள். மிகவும் கவலையாக இருப்பினும் அவள் சிறியவள். இந்த வயதில் இவ்வாறான மன அழுத்தங்கள் அவளை பாதிக்கும். ஆகையால் கனவுகளை பாதியில் நிறுத்தி தாயகம் திரும்பியுள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார். சரிகமபா இசை நிகழ்ச்சியிலிருந்து சினேகா வெளியேறியது தொடர்பில் ஊடகங்கள் அவரிடம் மேற்கொண்ட நேர்காணல் காணொலியில் அவர் மேற்கண்டவாறு தனது ஆதங்கங்களையும் கவலையையும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அந்த மேடை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் அந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இல்லாமல் இங்கே இருக்க இலங்கை வாழ் மக்கள், தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் இங்கே அங்கே போய் பாடினதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லுவேன். விமர்சனங்களை எனக்கு பெருசாக எடுக்கலை. ஆனால் இவ தான் கொஞ்சம் மனசால் உடைஞ்சிட்டா. நிறைய பேர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. விமர்சனங்கள் பண்ணினாலும் கூட நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட சார்பு, மலையில சார்பில் ரொம்ப நன்றி. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.